கட்சியினுடைய நிறுவன தலைவர் பெருமாள் அவர்கள் வார்த்தை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனிய செவிப்பொன் சேர்ப்பு விழாவிற்கு இங்கே எங்களை அன்போடு வரவேற்ற தேவேந்திரகுல மக்களுடைய அன்பை பார்த்து வியந்திருக்கிறேன். என்னுடைய அவர் அனைவருக்கும் முன்னவர், ஆனால் தன்னை முனைவருக்கு அனைத்தோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் முனைவர் பட்டாபிராமன் அவர்களை நீங்க பல்வேறு கருத்துக்களை ஆதங்கத்தோடு பதிவு செய்த அண்ணன் இமான் அவர்கள், அவர் எப்பயுமே அவரோட பேசுறதுதான் எல்லாரும் பேசுறவர் அவங்க பேசிடுவார். ஏன்னா இன்னைக்கு நாட்டில் அதுதான் நடக்குது. தமிழ் பேருக்கு பஞ்சம். தமிழ்நாட்டில் சோறுக்கு பஞ்சமே கிடையாது. வந்தவரையெல்லாம் வாழ வைத்த நாடு தமிழ்நாடு. ஆனால் இன்றைக்கு பேருக்கு பஞ்சமாக இருக்கிறது. எங்கள் நாடு 8 நாடு 24 உபகிராமத்திலே வாழக்கூடிய மக்களை சாமி பேரை, குலசாமி பேரை வைத்திருப்போம். பேச்சியம்மன் என்று சொன்னால் நீ நிர்மாணி கோயிலை சேர்ந்தவனா என்று கேட்பார்கள். நல்லமுருமன் என்று பெயர் வைத்தால் நீ எனக்கு பங்காளி முறை, எனக்கு மாமன் முறை என்று சொல்லி பேசுவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு செவிப்பொன் சேர்த்து விழா, அதை கூட காதலி விழா என்று கூட இப்ப யாரும் அச்சரிப்பது. இல்ல விழா, குடும்ப விழா, வசந்த விழா, மாற்ற கல்யாணம் என்று சொல்வார்கள். இன்னும் சுத்த தமிழிலே சொன்னால் கவர்நடப்பு என்று சொல்வார்கள். கவர் எடுப்பு. ஆனா இன்றைக்கு அதெல்லாம் மாறி போய் நாகரிகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. என்றைக்குமே பழமை என்பது மிகவும் விலை உயர்ந்தது. 100 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. மருத்துவர்களை போய் நாம் சந்தித்தோம் என்று சொன்னால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ரீஃபண்ட் ஆயில் சாப்பிடுங்கள், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லி இருதய நோய் வந்து நீங்க செத்துருவீங்கன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு அதே மருத்துவர் அதே ஆஸ்பத்திரியில் இருந்து சொல்லுகிறார், நீங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சாப்பிடுங்க, ஆயில் கட்டியா. கலப்படம் என்பது எந்த காலத்திலும் நிலையானது அல்ல. இதை பெரிய பெரிய ஹோட்டல்கள்லாம் முனைவர் பட்டாபிராமன் போய் தங்கியிருப்பாங்க. எல்லாருமே நீங்க தங்கியிருப்பீங்க. அங்க போனா ட்ரெடிஷனல் கொடுத்துருவான். அது எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் அவன் சார்ஜ் பண்ணுவான். ரசம் சோறு, பூண்டு சோறு, பழைய சோறு, வத்தல், கயப்பு கட்டல், அரிக்கல் லைட்டு. இந்த மதுரையில தாட்சி ஹோட்டலுக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்க போனா ட்ரெடிஷனல் ஃபுட், ட்ரெடிஷனல் வளர்க்கலாம். உள்ள போய் கயப்பு கட்டல் இருக்கும், அரிக்கல் லைட் இருக்கும். ஆனால் அதற்கு நீங்க அங்க போய் தஞ்சிலிருந்து 2500 ரூபாய் ஒரு டே கட்டணும். அதே இது நீங்க லக்ஸரியான ரூம்ல போனீங்கன்னா 1500 ரூபாய் சாப்பாடு. ஆனால் பழமையை மாறாமல் புதுமையோடு பழமையும் கலந்து ஒரு நிகழ்வு இந்த இடத்துல பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கலாம். ஐயா அந்த குருஜி அவர்கள் எனக்கு நல்லா தெரியும். நான் தேவேந்திர வேளாளர் இந்திரன் கோயில் ஆலய கும்பாபிஷேகத்திற்கு அவங்க தான் பண்ணி வைக்கிறார். தேவதாரப்பட்டியில ரெங்குவாரப்பட்டி பக்கத்தில் ஐயா தான் கும்பாபிஷேகம் பண்ணாரு. நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். அந்த சடங்கு ஒவ்வொன்றும் பிராமணர்கள் எப்படி சடங்கு செய்வார்களோ அதே போல ஐயா அவர்கள் எல்லா வழியும் மாறாமல் ஆகம் விதிப்படி அவர் அந்த கும்பாபிஷேகத்தை செய்து வருகிறார். அதனால் இது ஒரு கலாச்சார விழா, ஒரு பண்பாடு விழா. இது முதல்ல ஒரு குடும்ப விழா என்பதற்கு அந்த காலங்களிலே ஊர் கூடி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன் அதை பெரிய பெரிய தேர்தலாம் செய்து வைத்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களோ, ஒரு குறிப்பிட்ட இனமோ, ஒரு குறிப்பிட்ட சாதியோ ஒரு சின்ன தேர்தலை இழுத்து போயிடுவாங்க. ஆனால் அன்றைக்கு பெரியவர்கள் சொன்னார்கள் ஊர் கூடி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி.
அந்த ஊர் கூடி எல்லாரும் எல்லா சமுதாய மக்களும் அனைவரும் சேர்ந்து அந்த தேரை இழுத்தால்தான் இறைவனே உன்னிடத்தில் வருவான் என்பதற்காகத்தான் ஊர் கூடி தேர்வு வைத்தார். அந்த ஒற்றுமை விழாவாக இந்த விழாவானது நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வன்னியர் சமூக சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர். மதுவிலக்கு பேசக்கூடிய தகுதியான ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர எந்த கட்சியும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மருத்துவரையர் ராமதாஸ் சின்னவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புகையிலைக்கு தடை கொண்டு வந்தார். இந்தியா முழுவதும் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது இந்தியா முழுவதும் யாரும் புகைப்பிடிக்க கூடாது என்று நல்லதை எவன் ஏற்றுக்கொள்வான்? நல்லதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதற்கு திரும்ப மாட்டான்னு சொல்லி இந்த புகைப்படத்தை அந்த பெட்டி சிகரெட் பெட்டியில கொடூரமான படங்கள் இருக்கும், கேன்சர் படம் புண்ணுகளோட. அதை பார்த்தாலும் இவன் திரும்புவான்றதை காட்டி அதை கொண்டு வந்தார். அவரால் ஒரு சிறிய மாற்றத்தை கொடுக்க முடிந்தது. மாற்றம் ஒன்றுதான் இந்து தர்மத்தில் நிலையானது. ஆனால் அந்த மாற்றத்தை ஒவ்வொரு இடத்திலுமே நான் காண்கின்ற பொழுது உண்மைக்கே இந்த இடம் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு இருக்கிறது. அனைத்து சமுதாயம் சேர்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வுதான் குடும்ப விழா. ஒரு குடும்பம் விழா என்பது அவர்கள் இல்ல விழா, அதுக்கு பேர் தான் இல்ல விழா. குடும்ப விழா என்று சொல்லி எல்லா சமுதாய மக்களையும் அழைத்து இங்கே கௌரவிப்பதுதான் குடும்ப விழா. இந்த விழாவை சிறப்பாக செய்த ஐயா குறிச்சி அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய முனைவர் வளரும் தமிழகம். ஆனால் இந்த வளரும் தமிழகம் இன்று வரைக்கும் வளரவில்லை என்று உணர்ந்துதான் அந்த கட்சிக்கு வளரும் தமிழகம் என்று வைத்திருக்கிறார். 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் இந்த நாடு எப்படி இருந்ததோ இன்று வரைக்கும் அது அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களிடத்திலே மாற்றங்கள் வேண்டும், மக்களிடத்திலே ஒற்றுமை வேண்டும். கிட்டத்தட்ட 65 ஆண்டு காலமாக தென்தமிழ்நாட்டை பதட்டமாக வைத்திருந்த இந்த திராவிடம் இன்றைக்கு திராவிடத்தை தூக்கி எடுத்து தேவரும் தேவேந்திரரும் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு விழாவை இந்த இடத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயம் என்பது முருகப்பெருமானுக்கு கொண்டு கொடுத்த சமுதாயம். இந்திரனுடைய மகள் தேவியாரையே சற்றே குறித்து பிறந்த முருகனுக்கு கட்டி கொடுக்கிறார்கள். அந்த நிகழ்வு பலாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த வேலையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நல்ல நிகழ்ச்சியிலே தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த குடும்பத்தார்கள், மதுரையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அங்கே கட்டி மீனாட்சி சொக்கநாதன் போல அறிவுபோல் கிடைத்து வாழ்வோல் பெருகி ஆள்வோல் விழித்து நின்று இந்த மண்ணையும் மக்களையும் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னோடு வருகின்ற தென்னிந்திய பாரப்பாட்டினுடைய மாநில பொதுச் செயலாளர் சபரி அவர்களுக்கு, துணை பொதுச் செயலாளர் தம்பி ஐயத்தேவர் அவர்களுக்கு, வளரும் தமிழக கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், தென்னிந்திய பாரப்பாட்டினுடைய மாநில ஒன்றிய பொதுச் செயலாளர் மாறி அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். மிக அருமையாக வரலாற்று சிறப்புகளையும் சமுதாய ஒற்றுமையையும் சிறப்பாக பல நல்ல கருத்துக்களையும் எடுத்துரைத்து இந்த நிகழ்ச்சியிலே கலைவர்களுக்கு எனது சார்பாகவும் வளரும் தமிழக கட்சியின் சார்பாகவும் இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய